மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுதல். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுதல். செய்திக்குள்ளே செல்வதற்கு முன்பாக தசம பாகத்தை குறித்து ஒரு வசனத்தை நாம் பார்த்துவிட்டு நம் செய்திக்குள்ளே போகலாம். எபிரேயர் புஸ்தகம் 7வது அதிகாரம். எபிரேயர் 7வது அதிகாரம் 4, 6, 7 வசனங்களை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துக்கொண்டீங்களா? எபிரேயர் 7வது அதிகாரம் 4, 6, 7 வசனங்கள். இவன் இவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். 6வது வசனம். ஆயினும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. கவனிங்க, யாரை குறித்து பார்க்கிறோம் என்றால், யாரை குறித்து பார்க்கிறோம்? மெல்கிசேதேக். வேத புஸ்தகத்தில் எல்லோருக்கும் வம்ச வரலாறு இருக்கிறது. வம்ச வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு மட்டும் வேதத்தில் என்ன இல்லை? வம்ச வரலாறு இல்லை. ஆகையால் தான் வேதம் இவனை தேவனுக்கு நிகராக என்ன செய்கிறது? ஒப்பிடுகிறது. நம்முடைய தகப்பன் ஆபிரகாம் இவனுடைய கையிலே கொண்டு போய் தசம பாகத்தை என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். கவனியுங்கள், ஆபிரகாமுடைய கரத்துல மெல்கிசேதேக்கு தசம பாகத்தை பெற்றுக்கொண்டு உடனே அவனை என்ன செய்கிறான்? மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறான். வேத புஸ்தகத்துல பாருங்க, தசம பாகத்தை அறிமுகப்படுத்தினது யாரு? பின் நாட்கள்ல மோசே வந்து அதை இன்னும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அதை பிரசித்தப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து வந்து இதையும் விடாதிருங்கள், அதையும் விட்டு விடாதிருங்கள். இதையும் விடாதிருங்கள், அதையும் விட்டு விடாதிருங்கள். கவனிங்க, 7வது வசனம். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. இங்கே சிறியவன் யார்? பெரியவன் யார்? கவனிக்கிறீங்களா? சிறியவன் யாரு? ஆபிரகாம். பெரியவன் யாரு? மெல்கிசேதேக். சிறியவன் பெரியவனிடத்திலே தசமபாகத்தை கொடுத்து இந்த சிறியவன் பெரியவனிடத்திலே எதை பெற்றுக் கொள்ளுகிறான்? ஆசீர்வாதம். சரி, அப்படி என்றால் மெல்கிசேதேக்கு தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு அடையாளமாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் தசம பாகத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறீர்கள். கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் தசம பாகத்தை கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் பெற்றுக்கொண்டு உங்களை அளவில்லாமல் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களிடத்திலே கர்த்தர் தசம பாகத்தை பெற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்திலும் பண விஷயத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் நீங்கள் தன்னிறைவு அடைவீர்கள். விரும்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். தன்னிறைவு.
எங்கேயும் போய் பாருங்க, கையேந்த வேண்டிய நிலைமை வராது, பற்றாக்குறை என்பதே இருக்காது. விளங்கிக் கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல கரெக்டா 10ல் 1 என்று கணக்கு அல்ல, அதை தாண்ட வேண்டும். ஏனென்றால் கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கிருபை. 10ல் 1 இல்ல, பாருங்க, 1 தாண்டணும், 1 தாண்டணும். 10ல் 1 கொடுக்கிறவங்களுக்கு சொல்றேன், 1 தாண்டுங்க. தசம பாகமே கொடுக்காதவங்க ஆபிரகாம போல என்ன கொடுங்க? தசம பாகம் கொடுங்க. ஆபிரகாம் பாருங்க, தசம பாகம் கொடுத்ததுனால வேதம் அவனை யாருன்னு சொல்லுது? சத்தமா சொல்லுங்க. பின்னாடி கவனிக்கிறீங்களா? யாரு? செல்வ. எத்தனை பேர் செல்வ சீமான்களா, செல்வ சீமாட்டிகளா இருக்க விரும்புறீங்க? தரித்திரத்துல வாழுவதற்கு ஆண்டவர் விரும்பல. நீங்க தரித்திரத்திலேயோ வறுமையிலேயோ கடன்லையோ வாழ்வதை கர்த்தர் விரும்பல. அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு தான் கர்த்தர் தசமபாகம் என்ற முறைமை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆகையால் வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் வாழ்க்கை அற்புதமா என்ன செய்யும்? மாறும். கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுதல். உபாகம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த வசனத்துக்கும் கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். சம்பந்தம் இருக்கு. தலைப்பு என்ன சொன்ன? செய்திக்கு தலைப்பு என்ன சொன்ன? கர்த்தருடைய பந்தியை. கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுதல். இந்த வசனம் எப்படி ஆரம்பம் ஆகுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எப்படி நினைப்பாயாக? எந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது நினைப்பாயாக. கவனிங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கையை ஒட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கையை ஒட்டி ஆமென் சொல்லுங்க. இல்லையா? ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவான்களா மாத்தி இருக்கிறாரு. செல்வ சீமாட்டிகளா, செல்வ சீமான்களா மாத்தி இருக்கிறாரு. உங்களை உயர்வடைய வச்சிருக்கிறாரு. உங்களை மேன்மடைய வச்சிருக்கிறாரு. உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நல்ல உத்தியோகத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இதையெல்லாம் எப்ப வந்து நினைவு கூறணும்? சொல்லுங்க. எப்ப வந்து நினைவு கூறணும்? எதுல வந்து நினைவு கூறணும்? என்ன எடுக்கும் போது நினைவு கூறணும்? கர்த்தருடைய. சில பேர் பந்தினா ஏதோ அப்பம் கொடுக்குறாங்க, திராட்சரசம் கொடுக்குறாங்க, அப்பம் கொடுக்குறாங்க, திராட்சை ஆமா கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்டு என்ன பண்ணலாம்? ஏதோ காலையில சாப்பிடாம வர்றோம், முதல் வாரம் அந்த அப்பத்தையும் திராட்சரசம் கொடுக்குறோம், கொஞ்ச நேரம் அது உள்ள போய் என்ன பண்ணுது? ஆமா கொஞ்சம் லேசா இல்லைங்க. கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுதல் அப்படின்னா, கர்த்தர் என்னை இவ்வளவா என்ன செய்திருக்கிறார்? பெருக செய்திருக்கிறார். கர்த்தர் என்னை இவ்வளவா என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சிறுமையில் இருந்து கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்த்து என்னை உயர்த்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒன்று ஒன்றாய். வீடு இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வீடை கொடுத்திருக்கிறார். வாழ்வு இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வாழ்வு. பிள்ளைகள் இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பிள்ளைகள். வறுமையில் இருந்தேன், கர்த்தர் என்னை இன்னைக்கு யாராக மாற்றி இருக்கிறார்? ஐஸ்வர்யவனாக என்ன செய்திருக்கிறார்?
மாற்றி இருக்கிறார். எதுவுமே ஆமென் சொல்ல போறீங்க? இந்த வசனம் எப்படி முடியுது பாத்தீங்களா? ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று பந்தியில் வந்து என்ன செய்வாயாக நினைவு கூறுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பந்தி எடுக்கும் பொழுது என்ன நினைவோடு எடுக்கணும்? ஆமா, அடுத்த வாரம் நீங்க என்ன எடுக்க போறீங்க? பந்தி. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்தினார், எப்படி மேன்மைப்படுத்தினார், எப்படி ஐஸ்வர்யவான்களாய் மாற்றினார், எப்படி கனத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற்றினார். ஒரு சில பேர் ஆமென் சொல்லி இருக்கிறீங்க. சில பேர் பந்திக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவையை மட்டும் பார்ப்பாங்க. சிலுவையை மட்டும் பார்த்துட்டு பந்தி எடுத்து போயிடுவாங்க. அப்ப பாஸ்டர் சிலுவையை பார்க்க கூடாதா? அப்ப சிலுவையை நினைக்க கூடாதா? நினைக்கணுங்க, கண்டிப்பா சிலுவையை நினைக்கணும், சிலுவையை பார்க்கணும். ஆமா, இந்த சிலுவை மூலமாகத்தான் இந்த உயர்வு எனக்கு என்ன செய்தது? வந்தது. இந்த சிலுவை மூலமாக தான் இந்த மேன்மை என்ன செய்தது? வந்தது. இந்த சிலுவை மூலமாக தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்தது. இந்த சிலுவையின் மூலமாக தான் இந்த ஆஸ்தி அந்தஸ்து எனக்கு வந்தது. புரிஞ்சு வராம சொல்லல. ஒருவேளை யாருக்கா அதெல்லாம் கிடைக்கலன்னா சீக்கிரம் பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை ராம சொல்ல போறீங்க? இப்பவே விசுவாசத்தோடு இதெல்லாம் கடைபிடிக்கணும். ராம சொல்லல. கர்த்தருடைய பந்தியை என்ன செய்வாயாக? நினைவு கூறுவாயாக. கர்த்தருடைய பந்தி என்பது ஒரு சடங்காச்சாரமாக பார்த்து அனுசரித்து விட்டு போய்விடக் கூடாது. அது ஆழமாய் செயல்படுகிற ஒரு காரியம். இருதயத்திலே மனதிலே ஆழமாக நினைத்து செயல்படுகிற ஒரு காரியம். யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிலே ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வரும் பொழுது அவனுடைய இருதயத்தின் ஓட்டம், மனதின் ஓட்டம் எப்படி இருந்தது? கோலும் கையுமாக சென்றேன். இப்பொழுது எப்படி வருகிறேன்? ஆனா உங்களை எப்படி அறிக்கை பண்ண சொல்றோம்? பல ரெண்டெல்லாம் தாண்டிட்டோம். ஒரு ஆமென். ரெண்டை தாண்ட விரும்புறவங்க கையை வச்சு ஆமென். இரு பரிவாரம் அல்ல, பல பரிவாரம். அவன் இருதயத்தின் மனதின் ஓட்டத்தை பாருங்க. அப்படி என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார், அவர் உங்களை கனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பாருங்க, அந்நிய மக்கள் முன்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களை பரிசுத்தத்தினாலே அவர் இடை கட்டுகிறார். நல்ல காரியத்தினாலே உங்களை உயர்த்துகிறார். நல்ல ஈவுகளை உங்களுக்கு கொடுக்கிறார். அவைகளை நீங்கள் மறந்து விடாமல் பந்தி வேளையிலே நினைவு கூற வேண்டும். இவையெல்லாம் நீர்தான் எனக்கு கொடுத்தீர், நீர் கொடுத்தீர் என்று நான் நினைத்து என்ன செய்கிறேன்? இந்த பந்தியில என்ன செய்கிறேன்? கலந்து கொள்ளுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்பத்தை எடுக்கும் பொழுதும் திராட்சரசத்தை பானம் பண்ணும் பொழுதும் இப்படி நினைக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்தினதை நீங்கள் மறக்காமல், மறுதலிக்காமல், திருவிருந்தை நீங்கள் அனுசரிக்கும் பொழுது அதை மறக்காமல், மறைக்காமல் ஆண்டவருக்கு முன்பாக அதை நீங்கள் சொல்லும் பொழுது, வாய் திறந்து சொல்லும் பொழுது, இன்னும் ஆண்டவர்களை என்ன செய்வார்? உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். இது நாம சொல்ல போறீங்க. நல்லா விளங்கிக்கோங்க. உலக ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் எப்பொழுது எப்படி இருக்க வேண்டும்? மேன்மையாக இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்களேன். அப்படி என்றால் நீங்கள் மேன்மை அடைந்திருக்கிறீர்கள், அதை மறவாமல் பந்தி வேளையிலே, ஆமா ஆண்டவரே என்னை இவ்வளவாய் நீர்தான் உயர்த்தினீர், அது என்னுடைய திறமையினாலோ, படிப்பினாலோ, பேச்சு ஆற்றலினாலோ, மனித பலத்தினாலோ
வேற எந்த காரியத்தினாலோ அல்ல, நீதான் என்ன செய்தீர், உயர்த்தினீர் என்று துதி கன மகிமையை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, செலுத்தும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் அடுத்த உயர்வுக்கு என்ன செய்வார், அடுத்த உயர்வு, அடுத்த மேன்மை, அடுத்த வளர்ச்சி, அடுத்த ஐஸ்வர்யம், அடுத்த பொருளாதாரம், அடுத்த வாழ்வு, அடுத்த ஆஸ்தி அந்தஸ்து, தீர்க்காயுசு, நீடித்த நாட்கள். புரிஞ்சுங்க ஒரு ஆண்களே, மறந்துடாதீங்க, நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. இனி பந்தியை அனுசரிக்கும் பொழுது சிலுவையை மட்டும் பார்த்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பந்தியை அனுசரிச்சுட்டு போயிடக்கூடாது, அனுசரிச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் இப்படி நினைத்து 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 நீங்கள் பந்தியை அனுசரிக்க அனுசரிக்க உங்கள் வாழ்க்கை முறை என்பது என்ன செய்யும், மாறும். ஒரு ஆமை சொல்லுங்களேன். உங்கள் குடும்ப முறை மாறும், உங்கள் வீட்டின் காரியங்கள் மாறும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கவனிங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை என்ன செய்தார்கள், அனுசரித்தார்கள். இரவிலே குடும்பத்துக்கு ஒரு ஆட்டு குட்டியை தெரிந்து கொண்டு இரவிலே என்ன செய்தார்கள், பலியிட்டார்கள். அந்த இரத்தத்தை எடுத்து அவருடைய வீடுகளினுடைய நிலை சட்டத்திலும் கதவுகளிலும் பூசினார்கள். சரிங்களா? பொழுது விடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறுகிறார்கள். இப்போ எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியேறும் பொழுது நிறைவோடு வெளியேறினார்களா, இல்லை அவர்கள் முன்பு இருந்தது போல குறைவோடு வெளியேறினார்களா? எப்ப நடந்தது இது? என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க? கவனிங்க. அவர்களுக்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்தது, சிந்தப்பட்டது. புரிஞ்சு வராம சொல்லுங்களேன். அப்படி என்றால் ஒரே நாள் இரவிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறையே என்ன செய்தது, மாறிவிட்டது. அவர்கள் ரத்தத்தை தோய்த்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்பொழுது அதற்கு முன்பு அவர்கள் ஏழ்மை நிலையில இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிற நிலையில இருக்கிறார்கள். பொழுது விடிந்தது, எல்லோரும் வீட்டை விட்டு வந்தார்கள். எகிப்திலே சூழ்நிலைகள் எல்லாம் இவர்களுக்கு சாதகமாய் மாறி இருந்தது. எகிப்தியருடைய கண்களிலே இஸ்ரவேலருக்கு என்ன கிடைத்தது, தயவு. இதெல்லாம் எதனால் நடந்தது, ரத்தம். அமைஞ்சல வரீங்க. இதுதான் என்ன அனுசரித்தல், பந்தியை அனுசரித்தல். புரிஞ்சு ஒரு அமைஞ்சலுங்களேன். கவனிங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலச்சட்டத்திலே கதவுல ஜன்னலிலே பூசினார்கள். பின்பு அவர்களுடைய இரண்டு கண்களுக்கு நடுவாக என்ன செய்தார்கள், அடையாள குறியிட்டார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை சுட்டு என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள். அதுல மிச்சம் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இது கர்த்தருடைய பந்தியை அனுசரித்தார். அவர்கள் இரவிலே கர்த்தருடைய பந்தியை அனுசரித்து விட்டு காலையில் வெளியே வந்தார்கள். எகிப்து தேசத்துல சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு எப்படி மாறி இருந்தது, சாதகம். எகிப்தியர்கிட்ட போய் இவங்க என்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் எப்படி கொடுத்தாங்களா, அள்ளி அள்ளி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எகிப்தியர்கள் எபிரேயருக்கு கேட்டதை எல்லாம் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால பந்தியை நீங்கள் எப்படி அனுசரிக்க வேண்டும், ஒரு சடங்காச்சாரமாக அல்ல,
ஆமென். ஏழ்மையில் இருந்தேன், தாழ்மையில் இருந்தேன். ஏழ்மையில் தாழ்மையில் இருந்த என்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து என்னை இவ்வளவா என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி இருக்கிறார். என்னை ஐஸ்வர்யவானா என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி இருக்கிறார். என்னை அதிபதியாக என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி இருக்கிறார். என்னை பொருளாதாரத்திலே கட்டி என்ன செய்திருக்கிறார்? எழுப்பி இருக்கிறார். என்னை அவரை அறிகிற அறிவிலே என்னை பெரிய வளர்ச்சி அடைய செய்திருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? அதை நினைச்சு 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 நீங்க எடுத்து கர்த்தரை துதித்து அப்புறம் நீங்க உலகத்துக்குள்ள போகும் பொழுது நல்லா விளங்கிக்கோங்க. எங்க போகும்போது? உலகத்துக்குள்ள போகணுமா வேணாமா? எல்லாரும் கவனிங்க. உலகத்துக்குள்ள போவீங்களா போக மாட்டீங்களா? கவனிங்க. உலகத்துக்குள்ள போவீங்களா போக மாட்டீங்களா? போகும் பொழுது அங்கே எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாதகமா. சில பேர் அங்க போனா அது சரியில்லைங்க, இங்க போனா சரியில்லைங்க, இது இப்படிங்க, அவங்க அப்படிங்க, அவங்க எனக்கு இப்படி செய்யறாங்க, எனக்கு இப்படி செய்யறாங்க. நிறுத்துங்க. பந்தியில் இதை நினைவு கூறுங்கள். நினைவு கூறிவிட்டு விசுவாசத்தோடு போங்கள். வெளியே எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாதகமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பந்தியை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் எப்படி இருக்கும்? சாதகமா இருக்கும், அனுகூலமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சாதகமா இருக்கும். ஆமா, எல்லாம் பாருங்க அனுகூலமா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. அதனால எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை அனுசரித்தத, ரத்தம் பூசினத, அந்த ஆட்டுக்குட்டியுடைய மாம்சத்தை புசித்ததை மறந்துடாதீங்க. ஒருவரும் வீட்டை விட்டு வெளியே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எங்க இருக்கணும்? வீட்டுக்குள்ள இருக்கணும். கவனிங்க. ரத்தத்தை 2 கண்களுக்கு இடையில என்ன செய்தார்கள்? யாவத குறியிட்டார்கள். இன்னைக்கு பாருங்க, டெவில் அததான் உலக ஜனங்களுக்குள்ள எப்படி கொண்டு போயிட்டான்? என்ன வைப்பாங்க? சத்தமா என்ன வைப்பாங்க? சத்தமா சொல்லுங்க. அப்படி கொண்டு போயிட்டாங்க. கவனி. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆகையால் பந்தியிலே உன்னை உயர்த்தின கர்த்தரை நினைப்பாயாக. பந்தியிலே உன்னை உயர்த்தின கர்த்தரை நினைப்பதற்காக நீ தவறாமல் என்ன செய்வாயாக? ஓடோடி வருவாயாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் பந்தியில் வந்து கலந்து கொள்ளாமல் என்ன செய்ய மாட்டார்கள்? இருக்க மாட்டார்கள். ஆகையால் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய பந்தியை அற்பமாக என்ன செய்யாதே? நினைக்காது. கர்த்தருடைய பந்தியை நீ மேன்மையாக நினைக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியை நீ மேன்மையாக நினைக்கிற பிள்ளை என்றால் அவர் உன்னை உயர்த்தினார் என்பதை நீ மறக்காமல் என்ன செய்திருக்கிறாய்? வைத்திருக்கிறாய். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். வேகமா. ஆதியாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? எடுத்தவங்க வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு என்ன கொண்டு வந்தான்? அப்பமும் திராட்சைரசமும். யாருக்கு கொண்டு வந்தான்? இங்க வசனத்தின்படி யாருக்கு கொண்டு வந்தான்? மெல்கிசேதேக்கு யாருக்கு கொண்டு வந்தான்? ஆபிரகாம். அப்பம் திராட்சைரசம் சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்பம் திராட்சைரசம். சரி, நீங்கள் பந்தியை அனுசரிக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த அப்பமும் திராட்சைரசமும் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? பாருங்க, 2 விதமான அர்த்தம் இருக்கிறது. கவனிங்கள். அப்பம் திராட்சைரசம் 2 விதமான அர்த்தம் இருக்கிறது. இயேசு உங்களுக்காக அவருடைய மாம்சத்தை என்ன செய்தார்? விற்க கொடுத்தார்.
இயேசு உங்களுக்காக ரத்தத்தை என்ன செய்தார்? சிந்தி. அப்படி என்றால் அப்பம் இயேசுடைய மாம்சத்துக்கு அடையாளம், திராட்சை ரசம் அவருடைய ரத்தத்திற்கு அடையாளம் இல்லையா? அப்படி நம்ம என்ன பண்றோம்? நினைவு கூர்ந்து. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன உண்டு? சத்தமாக சொல்லுங்க, என்ன உண்டு? ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு ஜீவன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இங்கேயும் ஜீவன் உண்டு, அங்கேயும் என்ன உண்டு? ஜீவன். புரிஞ்ச? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா நீங்க அப்பத்தை எடுத்து வாயில வைக்கிறீங்க, என்ன நினைக்கணும்? இயேசுவுடைய மாமிசம். திராட்சை ரசத்தை குடிக்கிறீங்க, இது இயேசுவுடைய ரத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் இயேசுவுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணும் பொழுது எனக்கு என்ன உண்டாகும்? ஜீவன் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இருதயத்துல ஜீவனோடு இருக்க விரும்புறீங்க? மனதில் எத்தனை பேர் ஜீவனோடு இருக்க விரும்புறீங்க? மாம்சத்தில் இருக்கிற ஜீவன் வேற, மாம்சத்தில் இருக்கிற உயிர் வேற. ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிக்கப்படாதவங்களும் மாம்சத்தில் எப்படி இருக்கிறாங்க? உயிரோட இருக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான் இருதயத்துல மனதில் எப்படி இருக்க முடியும்? ஜீவனோடு. இருதயத்துல மனதில் தொடர்ந்து ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும், அவருடைய ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? பானம் பண்ண வேண்டும். புரிஞ்சு? ஒரு ஆமென் சொல்லுங்களா? அப்ப இதை சத்தியமாக அறிந்து கொள்ளுதல், சடங்காச்சாரமாக கடைபிடிப்பதை விட்டு விட்டு எப்படி நினைக்கணும்? சத்தியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது என்னது? சத்தியம். சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை. அப்படி என்றால் ஆவிக்குரிய ரீதியிலே இயேசுடைய மாம்சத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தை நான் புசிக்கும் பொழுது என் இருதயத்திலே மனதிலே ஜீவனோடு இருப்பேன், என் வாழ்க்கையிலும் நான் ஜீவனோடு இருப்பேன். நான் செய்வதெல்லாம் எப்படி இருக்கும்? ஜீவனோடு இருக்கும். ஆமென் சொல்ல போறீங்க? ஜீவனோடு இருக்கும். அதற்குத்தான் இந்த பந்தியை நான் என்ன செய்கிறேன்? அனுசரிக்கிறேன். அதற்கு தான் இந்த பந்தியை நான் நினைவு கூறுகிறேன். ஆகையால் இந்த பந்தியை நான் தவற விட்டுவிட கூடாது. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? தவற விட்டு விடக்கூடாது. அதற்கு தான் இந்த பந்தியை நான் மேன்மையாக என்ன செய்கிறேன்? நினைக்கிறேன். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். பாருங்க, இரண்டாவது அப்போ திராட்சை ரசம். கவனிங்க, அப்போ திராட்சை ரசம். ஆபிரகாம் அவனுடைய ஜனங்களோடு 4 ராஜா, அந்த ராஜாவுடைய சேனைகள், அவைகளோடு அவன் யுத்தம் செய்து வெற்றி அடைந்து வருகிறான். மிகவும் களைப்படைந்தவனாய் வருகிறான். எப்படி வருகிறான்? மிகவும் ஆபிரகாம் தொடர்ந்து அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு அவர்களை வென்று புசிக்காமல் குடிக்காமல் எப்படி வருகிறான்? மிகவும் சோர்வோடு, பசியோடு, தாகத்தோடு. மெல்கிசேதேக்கு போய் அப்பத்தையும் திராட்சரசையும் கொடுக்கலன்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? செத்தே போயிருப்பான். பாருங்கள், யுத்த காலத்திலே இருந்து அவன் என்ன செய்கிறான் பாருங்க. யுத்தம் பண்றதுன்னா உயிர் எப்போ போகுன்னு தெரியாது. யுத்த காலத்துக்கு போயிட்டா உயிருக்கு என்ன கிடையாது? கேரண்டிலாம் கிடையாது. யுத்த காலத்துல போய் சந்தோஷமா மகிழ்ச்சியில என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அப்படின்னா அவனுக்கு அங்க என்ன இல்ல? உயிருக்கு என்ன இல்ல? உத்தரவாதம் இல்லை. அப்படின்னா அவன் அங்க எப்படி இருக்க முடியல? சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியல. அப்ப அப்படியே வர்றான் பாருங்க, அப்படியே வர்றான் பாருங்க. ஆபிரகாமை எதிர்கொண்டு மெல்கிசேதேக்கு போய் அவனுக்கு என்ன கொடுக்கிறான்?
அப்பமும் திராட்சை ரசம். சரி, இந்த இடத்துல அப்பம் திராட்சை ரசம் எதற்கு அடையாளமா இருக்கு? நல்லா கவனிங்க. அப்பம் ஜீவனுக்கு அடையாளமா, திராட்சை ரசம் சந்தோஷம். திராட்சை ரசம் எதுக்கு அடையாளமா இருக்கு? சந்தோஷம். கவனிங்க, நீங்கள் அப்பத்தை புசிக்கும் பொழுது இந்த அப்பம் எனக்கு என்ன கொடுக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. திராட்சை ரசத்தை பானம் பண்ணும் பொழுது திராட்சை ரசத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த இயேசுடைய ரத்தத்தின் மூலமா எனக்கு என்ன வருகிறது? சந்தோஷம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது, ஆனந்தம் வருகிறது, களிப்பு வருகிறது, சமாதானம் வருகிறது. சொல்லுங்க, இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், சமாதானம், களிப்புக்கு குறையவே என்ன செய்யாது? இருக்காது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, வேதத்துல பல இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு, மகிழ்ந்து களி கூறு. புரியுது? ஆமென் சொல்லுங்க. மகிழ்ந்து என்ன செய்யணும்? களி கூறணும். மகிழ்ந்தாதான் என்ன கூற முடியும்? களி கூற முடியும். சில பேர் மகிழ்ச்சிக்குள்ளே வராம களி கூறதுக்குள்ள போக முயற்சி பண்றாங்க. அவங்க சொந்த முயற்சினால முடியாது. சொந்த முயற்சினா உலகத்தான் தான் பண்றான். அவன் எப்படியா அடிச்சு பிடிச்சு அதை சம்பாரிச்சு இதை சம்பாரிச்சு அதை செஞ்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி அந்த களி கூறுதலுக்குள்ள போயிடலாம். அப்படி போக முடியாது. நீங்கள் இதையெல்லாம் பாருங்க, நினைத்து அனுசரித்து போகும் பொழுது நீங்கள் சந்தோஷம் அடைந்து களி கூறுதலுக்குள்ளே என்ன செய்வீர்கள்? போவீர்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, முதலாவது உபாகம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொன்னேன், நிலைமைகளை வாங்குகிறீர்கள், மற்ற காரியங்களை வாங்குகிறீர்கள், பொன்னை வாங்குகிறீர்கள், வெள்ளியை வாங்குகிறீர்கள், உயர்வு அடைகிறீர்கள், மேன்மை அடைகிறீர்கள், நல்ல நிலைமைக்கு வருகிறீர்கள். அதையெல்லாம் பந்தியிலே வந்து நினைவு கூற வேண்டும். இரண்டாவது, இந்த அப்பமும் திராட்சரசமும் உங்களுக்கு என்ன கொடுக்கிறது? அப்பம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. திராட்சரசம் உங்களுக்கு என்ன கொடுக்கிறது? சந்தோஷம். என்ன கொடுக்கிறது? சந்தோஷம். மறந்துடக்கூடாது. ஏன் நான் பந்தி அனுசரிக்க வர்றேன்? ஏன் பந்தி அனுசரிக்க வர்றேன்? இயேசுடைய மாம்சம் தான் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறது? ஜீவன். ஏன் நான் பந்தி அனுசரிக்க வர்றேன்? இயேசு சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் தான் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறது? சந்தோஷம். ராமே சொல்லுங்களேன், சந்தோஷம். எத்தனை பேர் ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க விரும்புறீங்க? உங்க பக்கத்துல இருக்க கை பிடிங்க, வேகமா கைப்பிடிங்க. கைப்பிடிச்சு உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருடைய பந்தியை தவறாமல் நினைவு கூற வேண்டும். ஏன் தெரியுமா? இயேசு அவருடைய மாம்சத்தின் மூலமா உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். இயேசு அவருடைய ரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆகையால் தவறாமல் நினைவு கூறுங்கள், கலந்து கொள்ளுங்கள். உலகத்திலே இன்னும் உயர்த்தப்படுவீர்கள். உலகத்திலே உங்களுக்கு சகலமும் சாதகமாக 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 பாதகமாக பாதகமாக அல்ல, அனைத்தும் சாதகமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கவனிங்க, யாருக்காவது திருவிருந்த நினைவு கூறுதல்ல நீ ரொம்ப சரியா இருக்கணும், அதை ரொம்ப உயர்வா இருக்கணும், உயர்வா நினைக்கணும், தவறாம என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும். கண்டிப்பா உங்களுடைய இருதயத்துல மனதில் அந்த என்ன செஞ்சிருக்கோம்? வந்துடும். வராம இருந்திருக்க கூடாது. இப்படி எண்ணங்கள் வந்ததுன்னா அந்த எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மெருகூட்ட வேண்டும். ஆமா, மற்ற காரியங்களை ஈடுபடும் பொழுது அந்த எண்ணத்தை என்ன செய்யக்கூடாது? விற்றக்கூடாது. பிசாசு அதை மறக்கடிக்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. வேகமான ஒரு வசனம் நம்ம பார்த்துட்டு என்ன செய்ய போறோம்? முடிக்க போறோம்.
23வது சங்கீத புஸ்தகம், சங்கீதம் 23. வேகமாயிடுங்க. சங்கீதம் 23 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கவனிங்க, இந்த வசனத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தினுடைய முன் பகுதியிலிருந்து ஆவியானவர் எனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறதுனால அதை பார்த்துட்டு 5வது வசனத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், 6வது வசனத்துக்குள்ளே வரலாம். 5வது வசனம் வாசிமா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரைட், கவனிங்க. என் பாத்திரம் எதனால நிரம்பி வழியுது தெரியுமா? நீ கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறது. புரிஞ்சு ராம சொல்லுங்க. பாத்திரம் நிரம்பி வழிதா இல்லையா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என் பாத்திரம் எல்லா ரீதியிலும் நிரம்பி வழிகிறது. ஆகையால் பந்தியில நினைவு கூறுகிறேன். எல்லா உயர்வையும், எல்லா ஆசீர்வாதம், எல்லா மேன்மையும், எல்லா நிரம்பி வழிதலையும் பந்தியிலே வந்து யாபகமா ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நினைவு கூறணும். ஏங்க ஆண்டவருக்கு நினைவு கூறணும்? மறந்துடுவாரா? சொல்லுங்க. இயேசு மறந்துடுவாரா? இயேசு மறக்க மாட்டாரு. நீங்க மறக்காம இருக்கிறதுக்கு தான். நான் மறக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்ல கையை வைத்துங்க. நான் மறக்காம இருப்பேன். எப்படி இருப்பேன்? ஆனா உங்களை மறக்கடிக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? ட்ரை பண்ணுவான். காதுள்ளவர்கள், ஆமா, இதெல்லாம் நீங்க மறக்கடிக்கிறதுக்கு பிசாசு தீவிரமா என்ன பண்ணுவான்? ட்ரை பண்ணுவான். இனி கொஞ்சம் தெளிவடைங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை காட்டுங்க. எக்காரணத்தை கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். மறக்காம கர்த்தருடைய பந்தியில என்ன பண்ணுவேன்? என் தகப்பனுக்கு நேராக, என் ஆண்டவருக்கு நேராக என்ன செய்வேன்? நினைவு கூறுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமா, என்னிடத்தில் வந்து நினைப்பூட்டுங்கள். என்னிடத்தில் வந்து நினைப்பூட்டுங்கள். நினைப்பூட்டுங்கன்னா எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஞாபகப்படுத்துங்கன்னா கர்த்தர் மறந்துட்டான்னு அர்த்தம் இல்ல. நீங்க மறக்காம இருக்கிறீங்கன்னு கர்த்தர் நினைக்கிறதுக்கு ஒரு ஆமஞ்சலோட யாரெல்லாம் முன் வரிசையில் வர முடியும்? எந்த பிள்ளைல முன் வரிசையில் வர முடியும்? உயர்வுல மறக்காம வந்து ஆண்டவர்கிட்ட சொல்ற பிள்ளை ஒரு ஆமஞ்சலோட. அப்ப அந்த பிள்ளைகள் ஆண்டவர் பாப்பாரு, இந்த பிள்ளைகள் மறக்காம இருக்காங்கப்பா. மறக்கிறவங்க பின்னாடி இருப்பாங்க, மறக்காதவங்க எங்க வந்துருவாங்க? முன்னாடி. முந்தினோர் அநேகர் பிந்தினோர், பிந்தினோர் அநேகர் முந்தினோர். நீங்க எப்படி எப்படி இருக்க விரும்புறீங்க? சொல்லுங்க. எப்போது எப்படி இருக்க விரும்புறீங்க? முந்தினோர் தான். பின்னாடி என்ன பண்ணக்கூடாது? ஆமா, வேகமா என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் எப்பொழுதும் முந்தினோர் தான். ஆமென், அல்லேலூயா. அப்ப நினைவு கூறணும், அது ரொம்ப முக்கியம். பாருங்க, பாத்திரம் என்ன செய்த? நிரம்பி. நிரம்புதல்னா என்ன? வழிகிறதுனா என்ன? சரி, நான் இப்படி கேட்கிறேன். நிரம்புறது யாருக்கு? வழிகிறது யாருக்கு? சத்தமா நிரம்புறது, வழிகிறது. சரி, நிரம்பவே இல்லை. எப்படி? ஹலோ, இப்ப நீங்க செக் பண்ணணும். உங்களுக்கு நிரம்பிச்சா? வழிகிறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் என்னது? பாட்டுலாம் படிச்சு, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறதே. பார்க்கணும் கொஞ்சம். முதல்ல நம்மகிட்ட என்ன நிரம்புதுன்னு பார்க்கணும். சீரியஸா பேசுறேன். உங்களுக்குள்ள என்ன நிரம்புது? எதை சார்ந்தது நிரம்புது?
யாரை சார்ந்தது நிரம்புது? கர்த்தரை சார்ந்தது நிரம்புகிறதா? கர்த்தருக்கு உரியது நிரம்புகிறதா? இல்ல உலகத்தை சார்ந்தது நிரம்புகிறதா? இல்ல உலகத்துக்கு உரியது நிரம்புகிறதா? நிரம்புது. சில வேளையில இன்னும் சில பேருக்குள்ள உலகத்தை சார்ந்தது நிரம்புது, உலகத்துக்கு உரியது நிரம்புது. அதனாலதான் நிரம்பாம இருக்குது. ஆகியால்தான் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வருஷத்தினுடைய கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். இன்னைக்கு பாருங்க, டிசம்பர் தேதினா சாரி எனக்கு டிசம்பர் ப்ரோக்ராம்ல இருக்கிறேன். நவம்பர் 24. அவ்வளவுதான், கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆகியால் வருஷத்துடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிற கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, சிறுபிள்ளையே, நீ எதனால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதனால் நிரப்பப்படுகிறாய்? கர்த்தர் உன்னை நிரப்ப நீ கொடுக்கலன்னா உன்னை ஈஸியா யார் நிரப்பிடுவான்? சொல்லுங்க. அப்ப என்ன நிரம்பி விளையும்? யாரு சரக்கு நிரம்பி விளையும்? சொல்லுங்க. அவங்க கொடுக்குற சரக்கு தான் என்ன பண்ணும்? நிரம்பி. அப்பவும் பாருங்க, நிரம்பு தான் மற்றவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. சில பேர் பாருங்கன்னா முரண்பாடான காரியத்தினால தன்னை நிரப்பி கொண்டு அதையே மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. நீங்க எதனால் நிரம்பணும்? அன்பினாலே. எதனால் நிரம்பணும்? அன்பினாலே. ஆவியின் கனியினாலே, ஆவியின் வரங்களாலே, நல்ல குணங்களாலே, நல்ல சுபாவங்களாலே, சத்தியத்தினாலே, வேதத்தினாலே, ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவினாலே, ஞானத்தினாலே நிரம்பணும். எத்தனை பேர் நிரம்ப கொடுக்க போறீங்க? இது நிரம்புன்னு சொல்லி யார்கிட்ட வந்து நினைவு வரணும்? இல்லைன்னா சாத்தா நிரப்பி அவன்கிட்ட போய் நீங்க ஞாபகப்படுத்த வேணாம். அவனே வந்து சொல்லுவான், நல்லா உன்னை நிரப்பி விட்டுருக்கு, நீ சூப்பரா எனக்கு இவ்வளவு என்ன பண்ற செய்யற. காதுள்ளவர்கள் கேட்க தீர்மானம் எடுத்துருவோம். பிசாசு என்ன நிரப்ப என்ன செய்ய மாட்டேன். அவன் என்ன நிரப்ப இடம் கொடுத்தாலும் அது நிரப்பி என்ன பண்ணும்? அதனால மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க. கர்த்தர் என்னை நிரப்பும் பொழுதும், கர்த்தர் அவருடைய ஆசீர்வாத நன்மையினால் என்னை நிரப்பும் பொழுதும் அது நிரப்பி மற்றவங்களுக்கு என்ன போய் சேரும். ஆமென் சொல்லுங்களேன். அது அவங்களுக்கு வாழ்வாய் மாறும். ஆமென். வாழ்வாய் மாறும், வளமையாய் மாறும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்க. சில பேர் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. உங்களை கூப்பிட்டு இனிமேல் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வச்சிட வேண்டியதான். அப்ப நிரம்புறது உங்களுக்கு, வலிகிறது யாருக்கு? யாராவது நிரம்பினா போதும். எப்படி நிரம்ப? எனக்கு நிரம்பினா போதும் ஆண்டவரே, நிரம்பினா வழி போதும். யாரா இருக்கீங்களா? அப்படி யாரா இருக்கீங்களா? அவங்க நினைவு கூறுதல் வந்து என்ன செய்ய மாட்டாங்க? ஆமா, ஒப்புராக மாட்டாங்க. நிரம்பணும், வலியணும். ஒரு ஆனந்தங்கள்ல என் கூட சேர்ந்து சொல்ல, நிரம்பணும், வலியணும், நிரம்பணும், வலியணும். அத கர்த்தருடைய பந்தியில நான் நினைவு கூறுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை. பந்திய நான் நினைவு கூறுறதுனால, பந்திய நான் நினைவு கூறுறதுனால, பந்திய நான் மேன்மையா நினைக்கிறதுனால, பந்திய நான் உயர்வா நினைக்கிறதுனால என் வாழ்நாள் முழுவதும் என்னை என்ன தொடருது? நன்மையும். நன்மையும் கிருபை. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் ஈஸ்வருடைய மாம்சத்தை பிக்க ஒப்பு கொடுத்து, அவருடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து, பாருங்க, அந்த வாலிப கொழுமை வயதுல மரணத்தை சந்தித்து, அந்த வாலிப கொழுமை வயதில மரணத்தை சந்தித்து உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? தீர்காயுசு. தீர்காயுசா வாழ விரும்புறவங்க கையை வைத்து பின்னாடி கவனிக்கிறீங்களா? தீர்காயுசு, நீடித்த நாட்கள். எதனால?
பந்தியில். இயேசு சிலுவையில் செய்த அந்த தியாகத்தினாலே நீங்கள் அகால மரணம் அடையாதபடிக்கு இயேசு கிறிஸ்து இளமையிலே மரணத்தை என்ன செய்தார்? ருசி பார்த்தார். அந்த காலத்துல கவனிங்க, சில இடங்கள்ல காபி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். சில இடங்கள்ல காபி எப்படி இருக்கும்? நான் சின்ன பையனா அந்த மதுரைக்கு வந்த புதுசுல ஒரு ஃபைனான்ஸ்ல போய் வேலை செஞ்சேன். பாருங்க, ஆபீஸ் பாய் நான் டீ வாங்கிட்டு கொடுக்கணும். அப்பதான் மதுரையில் இந்த அது என்ன எனக்கு அந்த கடை பேரு மறந்துருச்சு. கீழே வாசல்ல சிந்தாமணி சினிமா தியேட்டருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல அந்த ஹோட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் பேர் யாம் வந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லிடுறேன். அங்க பாத்தீங்கன்னா டீ எப்படி இருக்கும்? அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்ப நான் தான் ஆபீஸ் பாய், டீ வாங்கிட்டு வரணும். எல்லாருக்கும் நான் தான் டீ வாங்கி கொடுக்கணும். அந்த டேஸ்ட் என்ன அடிமைப்படுத்தினதுனால, அந்த டீ டேஸ்ட் என்ன அடிமைப்படுத்தினதுனால எனக்கு மட்டும் டீ எவ்வளவு எடுத்து வச்சுக்கிருவேன்? எக்ஸ்ட்ரா எடுத்து எல்லாருக்கும் டீ போய் கொடுத்துட்டு பாருங்க. அப்புறம் அந்த தண்ணியை வந்து எப்படி குடிப்பேன்? நல்லா ருசிச்சு 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 ருசித்தல். அதுபோல நீங்களும் நானும் இளமையிலே மரணத்தை காணாதபடிக்கு இயேசு கிறிஸ்து இளமையிலே மரணத்தை என்ன செய்தார்? ருசித்தார். அதனால நீங்களும் எப்படி இருக்கிறோம்? தீர்க்காயுசா இருக்கிறோம். நீடித்த நாட்கள். சரி, நீடித்த நாட்களுக்கு எத்தனை வயசு போடலாம் சொல்லுங்க? உண்மையிலே விரும்புறவங்க 120 சொல்லிட்டீங்க. விரும்புறீங்களா? இந்த காரியம் அந்த காரியம். சில பேர் பாஸ்டர் நானே மண்டே என்ன பண்றேன் பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. நினைவு கூறுதல். அந்த மேன்மை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த பாடு, இங்க இந்த பாடு படுறதுக்கு வேகமா எங்க போயிடலாம். அவங்களுக்கு மாறனாதா பாட்டு. விலங்குதான் விலங்கலையா? நீங்க சம விலங்குதான் கேட்டோன்னு வேற மாதிரி நினைச்சுக்கிறாருங்க. நாங்க வந்து இந்த பக்கம் தெற்க அங்க அப்படிதான் பாருங்க பேசி பழகிட்டோம். விடணும்னு முயற்சி பண்ணாலும் அது எப்படியாவது என்ன பண்ணிருது வந்து கவனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்க நீடித்த நாட்கள் இருக்கிறீர்கள், தீர்க்காயுசா இருக்கிறீர்கள். அதை பந்தியில் வந்து என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். மறக்காமல் நினைப்பாயாக. இப்ப கடைசி எல்லாரும் வந்துருவோம். உபாகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். எப்படி நினைவு கூறுவாயாக? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் செய்ததை எல்லாம் நீ திருவிருந்திலே வந்து நினைப்பாயாக. கர்த்தருடைய பந்தியில நினைப்பாயாக. நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ரத்தத்தை சிந்தி மாம்சத்தை எல்லாம் வீட்டுக்குள்ள சாப்பிடும் பொழுது பாருங்க, பெரியவர்கள்லாம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்கிட்ட சின்னவங்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் கவலைப்படாத, விடுந்த உடனே நம்ம லெவல்லாம் என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. ஒரு ஆமாம் சொல்லுங்க. ஆமா, நம்ம பொசிஷன்ல என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. நம்மெல்லாம் பணக்காரங்கள் ஆக போறோம். எகிப்தியும் கூட யாராக போறோம்? பிச்சைக்காரனாக போறோம். நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். புரியுதா புரியலையா? சொல்லியிருப்பாங்க, மகனே வாடா, விடுந்த உடனே நீ யாராக போற? பணக்காரன். உன் வயசுல இருக்கிற எகிப்தி யாராக போறா? பிச்சைக்காரன். விடுஞ்ச உடனே நான் யாராக போறேன்? பணக்காரன். என் வயசுல எகிப்தில இருக்கிற யாராக போறா? பிச்சைக்காரன். விடுஞ்ச உடனே பாருங்க எல்லாம் தலைகளாயிடுச்சு. என்ன அமைஞ்ச போறீங்க? நினைவு கூறுவாய். என்ன கூறுவாயாக? நினைவு கூறுவாயாக. மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. பாருங்க, ஏதோ ஒரு அப்பம் தானே கொடுக்குறாங்க, ஒரு ரசம் தானே கொடுக்குறாங்க. அந்த லெவல்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்னும் வளரல, சத்தியம் உங்களுக்கு புரியல. இல்லைன்னா தவறாம வந்து எடுத்துட்டு ஒரு சடங்காச்சாரமா அதை நினைக்கிறேன்.
எடுத்துட்டா எனக்கு ஏதோ ஒண்ணு நடந்துரும். இல்லைங்க, ஏற்கனவே கர்த்தர் செய்து அதை நாம் வெற்ற அனுபவித்திருக்கிறோம். அனுபவித்ததை அவன் நம்ம பயன்படுத்தினதை அப்படியே மறக்காம வந்து என்ன செய்வது? ஆமா, நினைவு கூறுவது. நினைவு கூறுவது. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? நினைவு கூறுவது. அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ சேர்ந்து கர்த்தர் எனக்காக கொடுத்த உயர்வையும் மேன்மையும் நல்வாழ்வையும் வெற்றி வாழ்வையும் அவருக்குள்ளே வளர்ச்சியையும் மறக்காமல் திருவிருந்திலே நினைவு கூறுவேன். கர்த்தருடைய சந்தியிலே நினைவு கூறுவேன். ஆமென். அல்லேலூயா. 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 கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். யாவரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.